திருக்குறள் நம்ம இன்னைக்கு வந்து 3வது கிளாஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறதுக்கு 4 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க திருக்குறள் கிளாஸ்க்காக மட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து திருக்குறள் வந்து உலகத்துல இருக்க எல்லா விஷயம் சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி ஒரு புத்தகத்துல உலகத்துல எல்லா விஷயம் சொல்ல முடியும்? அதுக்கு வந்து உதாரணம் சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கை இருக்குல்ல, மார்னிங் ஒரு 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கிறோம். எழுந்திரிச்சுல இருந்து உறங்க போக வரைக்கும் நம்ம சில வேலைகள் செய்வோம். எல்லாமே இப்போ மார்னிங் எழுந்திருப்போம், பல் தேய்ப்போம், குளிப்போம், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள், சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம். இது நீங்க செய்யற எல்லா வேலையும் ஒரு லிஸ்ட்ல எழுதிங்கன்னா 3 லிஸ்ட்ல தான் அடங்கும். அதாவது ஒண்ணு அறம் சார்ந்து நம்ம வேலை செய்வோம், அதை படிக்கிறது, இல்ல சாமி கும்பிடுறது, இல்ல உண்மை பேசுறது, அறம் சார்ந்து இயங்கும். இரண்டாவது பொருள் சார்ந்து இயங்கும், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், அது விஷயம் இருக்கும். மூன்றாவது காமம் சார்ந்து இயங்கும், இன்பம், பொய், களவு இருக்கும். அதாவது ஒரு மனிதன் வாழற வாழ்க்கை, தினம் தினம் வாழற வாழ்க்கை ஒன்னு அறம் சார்ந்து இருக்கும், இல்ல பொருள் சார்ந்து இருக்கும், இல்லனா வந்து இன்பம் சார்ந்து இருக்கும். இதனாலதான் திருக்குறள் வந்து எல்லாமே இருக்கு, உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் சொன்னதுக்கு காரணம். சோ அறம், பொருள், இன்பம் 3மே இருக்கிறது தான் அது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் திருக்குறளை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்.